ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட அந்த ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ்ல நீங்க பார்க்க போற பாடம் வந்து ரசாயன தாக்கங்களின் வெப்ப விளைவு. ஸோ ரசாயன தாக்கங்களின் வெப்ப விளைவுன்னு மேலே எழுதி போட்டிருக்கேன். இந்த விளங்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ படிக்க போறது ரசாயன தாக்கங்களின் வெப்ப விளைவு. ஒரு தாக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஒரு ரசாயன தாக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னா பெஸ்ட்டுக்கு தாக்கம்னா என்னது? தாக்கிகள் தாக்கம் புரிந்து விளைவாக மாறுறதை நம்ம என்ன சொல்லுவோம்னா தாக்க அதாவது தாக்கம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முன்னுக்கு அமில மூலம் உப்பு வீடியோ பார்த்துருப்பீங்க. எது எது தேவையோ அதை மட்டும் தான் என்ன செய்வோம் சொல்லுவார், அதை மட்டும் தான் என்ன செய்யப்படும் பேப்பர்லையும் வந்து நிற்கும். ஸோ அதே மாதிரி இதுலயும் முக்கியமான விடயங்களை மட்டும் பார்ப்போம். ஸோ ஒரு தாக்கிகள் தாக்கம் முடிந்து விளைவாக மாறுறதுதான் என்ன சொல்லுவோம், தாக்கம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு தாக்கம் நடைபெற டைம்ல ஒண்ணு என்ன செய்யணும், வெப்பத்தை வெளியிடும், அல்லது என்ன செய்யப்படும்னா வெப்பத்தை உடலுக்கூடியதாக இருக்கும். ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் போது கண்டிப்பா ஒண்ணு வெப்பம் வெளியேற்றத்துடன் நடைபெறும், அல்லது வெப்பத்தை உள்ளெடுக்கிறதுடன் நடைபெறும். இப்படி ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் போது அந்த ரசாயன தாக்கத்துல என்ன செய்யப்படும்னா கண்டிப்பா ஒரு வெப்ப சக்தி மாற்றம் என்ன செய்யப்படும்னா கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒண்ணு வெப்பம் வெளியிடப்படக்கூடியதாக இருக்கும், அல்லது வெப்பம் உள்ளெடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட அளவு இருக்குன்னு வைப்போம். அதுல இருந்து வெப்பம் வெளியே போனா அளவு குறையும், வெப்பம் உள்ளுக்கு வந்தா அளவு கூடக்கூடியதாக இருக்கும். சோ கண்டிப்பா என்ன செய்ய போகுது, அந்த தாக்கம் நடைபெறும் போது ஒரு மாற்றம் ஒன்று நடைபெற போகுது. எதுல? அந்த வெப்ப சக்தியில ஒரு மாற்றம் ஒன்று நடைபெற போகுது. அந்த மாற்றத்தை நம்ம எப்படி கணிக்கிறதுனா, அந்த வெப்ப சக்தி மாற்றத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெல்டா ஹெச்னு சொல்லுவோம். அந்த வெப்ப சக்தி மாற்றத்தை எப்படி கணிப்போம்னா, விளைவுகளின் சக்தியில இருந்து, இந்த விளைவுகள்ல இருக்க சக்தியில இருந்து தாக்கிகளின் சக்திய கழிப்பதன் மூலம் என்ன செய்யப்படும்னா, தாக்கிகளின் சக்திய கழிப்பதன் மூலம் என்ன செய்யப்படும்னா நமக்கு இந்த வெப்ப சக்தி மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வெப்ப சக்தி மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு ரசாயன தாக்கம் நடக்குதுன்னா ஒண்ணு வெப்பத்தை உள்ளெடுப்பதுடன் நடக்கலாம், அல்லது வெப்பத்தை வெளியிடுவதுடன் நடக்கலாம். சோ கண்டிப்பா அதுல வெப்ப சக்தி மாற்றம் வந்து நடைபெற போகுது. அந்த வெப்ப சக்தி மாற்றத்தை அந்த விளைவுகள்ல காணப்படுற சக்தியில இருந்து தாக்கிகள் இருக்க சக்தியை கழிப்பதன் மூலம் என்ன செய்யலாம்னா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இந்த வெப்ப சக்தி மாற்றத்தின் அடிப்படையில இந்த வெப்ப சக்தி மாற்றத்தின் அடிப்படையில வெப்ப சக்தி மாற்ற அடிப்படையில இந்த வெப்ப சக்தி மாற்றத்தின் அடிப்படையில வெப்ப சக்தி மாற்றத்தின் அடிப்படையில ஒரு தாக்கத்தை அகவெப்ப தாக்கம் அகவெப்ப தாக்கம் அகவெப்ப தாக்கம் இன்னொன்னு புறவெப்ப தாக்கம்னு சொல்லி என்ன செய்யலாம் சொன்னா இரண்டு வகையாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வெப்ப சக்தி மாற்றத்தின் அடிப்படையில ஒரு தாக்கங்களை அகவெப்ப தாக்கங்கள் புறவெப்ப தாக்கங்கள்னு இரண்டு வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அது என்ன அகவெப்ப தாக்கம், அது என்ன புறவெப்ப தாக்கம்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு தாக்கம் நடக்கும் போது ஒண்ணு வெப்பத்தை உள்ளெடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், அல்லது ஒரு தாக்கம் நடைபெறும் போது என்ன செய்யலாம், வெப்பத்தை வெளியிடலாம்னு சொல்லியிருப்பேன். ஒண்ணு ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் போது ஒண்ணு வெப்பத்தை உள்ளெடுக்கலாம், இன்னொன்னு வெளியிடலாம். சோ ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் போது வெப்பம் உள்ளெடுக்கப்பட்டா வெப்பம் உள்ளெடுக்கப்பட்டா உள்ளெடுக்கப்பட்டா அந்த தாக்கத்தை நம்ம சொல்லுவோம் அகவெப்ப தாக்கம்னும். ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வகையான ரசாயன தாக்கங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா புறவெப்ப தாக்கங்களும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புறவெப்ப தாக்கங்களும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது தாக்கிகள் விளைவுகளாக மாறுறதுதான் என்னதுன்னு சொல்லுவோம், தாக்கம்னு சொல்லுவோம். இங்கேயும் தாக்கம்னா என்னது, தாக்கிகள் விளைவுகளாக மாறுறதுதான் என்னன்னு சொல்லுவோம், தாக்கம்னு சொல்லுவோம். இப்படி தாக்கிகள் விளைவுகளாக மாறும்போது வெப்பம் என்ன செய்யப்படுது, உள்ளெடுக்கப்படுது. ஆகவே அகவெப்ப தாக்கத்துல வெப்பம் தாக்கிகள் பக்கம் இருக்கும், புறவெப்ப தாக்கத்துல வெளியில போகுதுன்னா என்னது, விளைவுகள் பக்கம் என்ன செய்யப்படுது, போகுது. ஆகவே புறவெப்ப தாக்கத்துல வெப்பம் விளைவுகள் பக்கம் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதை நிறுத்தி தேவையான விடயங்களை எழுதி கொள்ளுங்க.
ஒரு அகவெப்ப தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு அகவெப்ப தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு அகவெப்ப தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு அகவெப்ப தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு தாக்கிகளுக்கும் தாக்கிகள்ல இருக்க சக்தி அதே மாதிரி விளைவுகள்ல இருக்க சக்தியை ஒப்பிடும்போது யாருல இருக்க சக்தி கூடவாக இருக்கும்னா தாக்கிகள்ல இருக்க சக்தியை விட தாக்கிகள்ல இருக்க சக்தியை விட விளைவுகள்ல இருக்க சக்தி என்னவா இருக்கும்னா கூடவாக இருக்கும். விளைவுகள்ல இருக்க சக்தி கூடவாக இருக்கும். ஆகவே டெல்டா எச்ங்கிறது என்னது? டெல்டா எச்ங்கிறது என்னது? வெப்ப சக்தி மாற்றம். விளைவுகள்ல இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். விளைவுல இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். இப்ப விளைவுல இருக்க சக்தி ஒரு 100ன்னு சொன்னா 100 ஜூல்னா தாக்கிகள்ல இருக்கிறது ஒரு 50 ஜூல். சோ விளைவுல இருந்து கழிப்போம். விளைவு 100, தாக்கி 50. சோ கழிச்சா என்னத்துல வரும்? 50 சகவுல வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அகவெப்ப தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு அது அந்த டெல்டா எச் என்னவா இருக்கும்? நேர்பெருமானமாக இருக்கும். அந்த நேர்பெருமானம்ங்கிறது அர்த்தம் என்னன்னா அந்த வெப்பம் உள்ளெடுக்கப்படுதுன்னு சொன்னேனே, அந்த நேர்பெருமானத்துல அர்த்தம் அந்த தாக்கம் நடக்கும்போது வெப்பம் உள்ளெடுக்கப்படுறது அதுதான் அந்த அர்த்தமாக இருக்கும். ஒரு புறவெப்ப தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு அங்க தாக்கிகள்ல இருக்க சக்தி தான் என்ன செய்யப்படும்னா தாக்கிகள்ல இருக்க சக்தி தான் அதிகமாக இருக்கும். விளைவுகளின் சக்தியை விட அதிகமாக இருக்கும். அதாவது தாக்கிகள்ல இருக்க சக்தி ஒரு 100 ஜூல்னா விளைவுகள்ல இருக்க சக்தி ஒரு 50 ஜூல். ஆகவே வெப்ப சக்தி மாற்றம் காரணம் விளைவுகள்ல இருக்க சக்தி 50, தாக்கிகள் இருக்கிறது 100னா -50 ஜூல் வரும். அதாவது புறவெப்ப தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு அதன் டெல்டா எச் மறை பெருமானத்தை இருக்கும். மறைனா என்னன்னா தாக்கம் நடக்கும் போது சக்தி வெளியிடப்படல குறிக்கக்கூடியதாக இருக்கும். சக்தி வெளியிடப்படல குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுக்கு வரைமுக்கிற போறோம். சோ வரைமுக்கிறதுனா அவ்வளவு பெருசா எதுவுமே இல்லை. அகவெப்ப தாக்கத்துக்கான வரைமுக்கிடுவோம். அகவெப்ப தாக்கத்துக்கான வரைமுக்கிடக்கூடியதாக இருக்கும். சோ இங்க சக்தி இங்க யாருக்கு சக்தி கூட? தாக்கிகளுக்கு சக்தி கூடவா? தாக்கிகளுக்கு சக்தி கூடவா அல்லது விளைவுகளுக்கு சக்தி கூடவான்னு பார்த்தா ஒரு அகவெப்ப தாக்கத்தை பொறுத்தளவுக்கு யாருக்கு சக்தி கூடவா இருக்கும்? விளைவுகளுக்கு தான் சக்தி கூடவா இருக்கும். அதாவது இது சைவர்னா மேல போக போகத்தான் என்ன செய்யப்படும்? கூடிக்கிட்டு போகும். அதாவது நான் மேல ஒரு கோடையும் கீழே ஒரு கோடையும் கூடினா அந்த மேல இருக்க கோடை என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும்? பெரிய பெருமானத்தை இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கதான் யார் இருப்பா? ஒரு அகவெப்ப தாக்கத்தை பொறுத்தளவுக்கு விளைவுகள் இருப்பாரு. தாக்கிகள் எங்க இருக்கும்? கீழே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா எப்பயுமே இந்த தாக்க கோடுன்னு சொல்றது தாக்கிகள்ல இருந்து தான் விளைவுகளுக்கு போகும். ஏன்னா தாக்கிகள் தான் என்னவா மாறும்? விளைவுகளாக மாறும். ஆகவே எந்த தாக்கமா இருந்தாலும் இந்த தாக்க கோடு தாக்கிகள் வந்து விளைவுகள் பக்கம் இருக்கும். ஒரு அகவெப்ப தாக்கம் என்னது? வெப்பம் உள்ளடக்க வரக்கூடியதாக இருக்கும். இதே ஒரு புறவெப்ப தாக்கத்தை நான் கருதுனேன்னா ஒரு புறவெப்ப தாக்கத்தை கருதுனேன்னா அதுல எப்படியும் தாக்கிகள் விளைவுகள் என்று வரப்போகுது தானே. அதுல யாருக்கு மேல யாரு கீழே அவ்வளவு தானே விஷயம். இதுல யாரு மேல இருப்பா? தாக்கிகள் தானே சக்தி கூட. தாக்கிகள் மேல இருப்பாங்க, விளைவுகள் கீழே இருப்பாங்க. ஆனா தாக்க போதுங்கிறது தாக்கிகள்ல இருந்து விளைவுகள் பக்கம் தான் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். இந்த புறவெப்ப தாக்கத்தின் போது வெப்பம் என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும்? வெளியிடப்படக்கூடியதாக வெப்பங்கிறது என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும்? வெளியிடப்படக்கூடியதாக இருக்கும். வெப்பம் வெளியிடப்படக்கூடியதாக இருக்கும். சோ இவ்வளவும் தான் என்னதுன்னு சொன்னா இதுல இருக்க முக்கியமான தியரி. ஓகேவா? நம்ம அமில மூல முப்புல ஒரு தாக்கம் படிச்சிருப்போம். என்ன தாக்கம்னா NaOHங்கிற மூலமும் HClங்கிற அமிலமும் தாக்கம் ஊற்று NaClங்கிற உப்பும் H2Oங்கிற நீரும் வர மாதிரி ஒரு தாக்கம் படிச்சிருப்போம். இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். அதோட டெல்டா H மைனஸாக இருக்கும். அந்த அமில மூல முப்புல நம்ம எஸ்ஐ கேள்வி செய்யும் போது அது ஒரு எஸ்ஐ கேள்வி
முதலாவது ஒரு அமிலத்துக்கும் மூலமும் தாக்கமுற்று ஒரு உப்பு உருவாகிற தாக்கத்தை எழுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இதை எழுதிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல கீழே கேட்டிருந்தாங்க அந்த தாக்கத்துல ஏற்பட ஒரு அவதானிப்பை கேட்டிருந்தாங்க. இது ஒரு புறவெப்ப தாக்கம்னா வெப்பம் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், வெளியிடப்படக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு NaOH தாக்கிகள் தாக்க முடியுது. இதுல NaOH HCl இருக்குன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து தாக்கம் வரும்போது வெப்பம் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், வெளியில போனுச்சுன்னா இந்த சுவர்கள் எல்லாம் என்னவா இருக்கும், வெப்பமாக இருக்கும். அப்ப இந்த தாக்கம் நடக்கிற அந்த பாத்திரத்தை தொட்டு பார்க்கும்போது நம்ம என்னத்தை உணர்வோம், ஒரு சூட உணரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் அந்த தாக்கம் நடைபெறும் போது அவதானிப்பாக என்ன செய்யப்படும், காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த தாக்கத்தின் போது நடைபெற அவதானிப்பாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ அடுத்த விடயம் வந்து வந்து பார்த்தோம்னா இந்த அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கத்துக்கான வரைவுகள் வரைஞ்சிட்டா அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கத்துக்கான சில உதாரணங்களை பார்த்து சொன்னா என்ன செய்யப்படும்னா இந்த பாடத்துல இருக்க எல்லா விடயங்களும் நமக்கு கிளியர் ஆகக்கூடியதாக இருக்கும். அகவெப்ப தாக்கத்துக்கான உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா முதலாவது உதாரணம் ஒளித்தொகுப்பு என்ன செய்யலாம்னு சொன்னா அகவெப்ப தாக்கத்துக்கு ஒரு உதாரணமாக குறிப்பிடலாம். ஏன்னா ஒளித்தொகுப்புங்கிறது என்னது, கார்பன் டை ஆக்சைடும் நீரும் சேர்ந்து சூரிய ஒளி, அதாவது தாவரங்கள்ல காணப்படுற இலையில இருக்க அந்த பச்சையம் அல்லது அந்த குளோரோஃபில்ங்கிறது என்ன செய்யப்படும், சூரிய ஒளி சக்தியை உள்ளெடுக்கும் தானே, உள்ளெடுக்கும். அதாவது உள்ளெடுக்கிறது நடைபெற தாக்கம், வெப்பத்தை உள்ளெடுக்கிறது நடைபெற தாக்கத்தை என்ன சொல்லுவோம், அகவெப்ப தாக்கம்னு சொல்லுவோம். ஆகவே ஒளித்தொகுப்பு தாக்கம் என்ன செய்யப்படும், ஒரு அகவெப்ப தாக்கமாக என்ன செய்யப்படும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னா அதே மாதிரி குளுக்கோஸை நீர்ல கரைக்கிறது, குளுக்கோஸை நீரில் கரைத்தல், அதே மாதிரி இந்த யூரியாவை நீரில் கரைத்தல் போன்ற தாக்கங்கள்லாம் அகவெப்ப தாக்கமாக என்ன செய்யப்படும் இருக்கும். இந்த விவசாயம் செய்யற அந்த வயல் பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா யூரியா வச்சிருப்பாங்க. அந்த யூரியாவை கொஞ்சம் கையில எடுத்து அதுல கொஞ்சம் லைட்டா தண்ணியை விட்டு பார்த்தா என்ன நடக்கும்னு சொன்னா, தண்ணியை விட்டு என்ன செய்யப்படும்னா நம்மளோட கை வந்து குளிர்ச்சி உணரக்கூடியதாக இருக்கும். இப்ப யூரியா கொஞ்சம் கொட்டி தண்ணியை கொஞ்சம் ஊத்தினோம்னா நம்ம கை ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த யூரியாவும் தண்ணியும் சேரும்போது யூரியா நீர்ல கரைகிற தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கம், ஒரு அகவெப்ப தாக்கம். வெப்பம் அதுக்கு தேவை, வெப்பத்தை உள்ளெடுக்கும். எங்க இருந்து உள்ளெடுக்கும், நம்மளோட கைகள் வந்து என்ன செய்யப்படும், உள்ளெடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம உடம்புல இருந்து வெப்பம் வெளியே போனுச்சுன்னா நம்ம ஒரு குளிர்ச்சி உணர்வோம், உடலுக்கு வெப்பம் வந்துச்சுன்னா ஒரு சூட்டை உணர்வோம். இப்ப இந்த யூரியா நீர்ல கரையும் போது வெப்பத்தை உள்ளெடுக்குது தானே, நம்ம கையில இருந்து உள்ளெடுக்குது, நம்ம கையில இருந்து வெப்பம் வெளியே போகுது. ஆகவே நம்ம என்ன செய்வோம், ஒரு குளிர்ச்சி உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அகவெப்ப தாக்கத்தின் போது அந்த தாக்க தொகுதி என்ன செய்யப்படும், ஒரு குளிர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். புறவெப்ப தாக்கத்தின் போது அது வந்து என்ன செய்யப்படும், ஒரு சூடு அல்லது வெப்பத்தை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், உணரக்கூடியதாக இருக்கும். புறவெப்ப தாக்கத்துக்கு உதாரணமாக தலச்சுவாசத்தை குறிப்பிடலாம். தலச்சுவாசத்தை புறவெப்ப தாக்கத்துக்கு உதாரணமாக என்ன செய்யலாம், குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து இந்த பாடத்துல வந்து மிகவும் முக்கியமான ஒரு பிராக்டிகல் என்ன செய்ய போறோம்னா, இதை வந்து பார்க்க போறோம். ஒரு பிராக்டிகலை வந்து பார்க்க போறோம். அதாவது என்ன இதுல பிராக்டிகல் நோக்கம்னா, நமக்கு தெரியும் இந்த NaOH கரைசலும் HCl கரைசலும் தாக்கம் வரும்போது அதுல இருந்து வெப்பம் வெளியிடப்படுதுன்னு தெரியும் தானே, வெப்பம் வெளியிடப்படும்னு தெரியும். சோ ரசாயன தாக்கம் நடைபெறும் போது கண்டிப்பா, அதாவது NaOH-ம் HCl-ம் தாக்கம் வரும்போது இந்த தாக்கத்தின் விளைவாக வெப்பம் வெளியிடப்படும்னு தெரியும். ஏன்னா ஒரு ரசாயன தாக்கம் வெப்பத்தை உள்ளிட்டோ அது வெளியிட்டோ நடைபெறும். சோ இப்படி வெப்பத்தை வெளியிட்டா அதுல என்ன ஏற்படும், ஒரு வெப்ப சக்தி மாற்றம் ஏற்படும் தானே, அதாவது வெப்ப சக்தியில வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த வெப்ப சக்தியில ஒரு மாற்றத்தை ஏற்படுது தானே, அந்த வெப்ப சக்தியில ஏற்படுற மாற்றத்தை கணிக்கிறதுக்காக, அந்த வெப்ப மாற்றத்தை கணிக்கிறதுக்காக
இருக்க பரிசோதனை தான் என்னது இப்ப நம்ம பார்க்க போற பரிசோதனை. அதாவது ரசாயன தாக்கம் ஒன்றில் நடைபெறும் வெப்ப மாற்றத்தை கணிக்கிறது. இந்த ரசாயன தாக்கம் ஒன்றில் நடைபெறும் வெப்ப மாற்றத்தை கணிக்கிறதுக்காக நமக்கு ஒரு பெரிய முகவை ஒன்று தேவைப்படும். பெரிய முகவை ஒன்று இருக்கும். இது என்னதுன்னா ஒரு பெரிய முகவை. அந்த பெரிய முகவைக்குள்ள என்ன செய்வோம்னா ஒரு சிறிய முகவை ஒன்று வைப்போம். பெரிய முகவை இருக்கும். அந்த பெரிய முகவைக்குள்ள என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு சிறிய முகவை விட வைக்கக்கூடியதாக இருக்கும். சிறிய பெரிய முகவை. இந்த ரெண்டு முகவைக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு பஞ்சோ அல்லது இந்த மரத்தூள் போன்ற வெப்பத்தை கடத்தாத ஆட்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இதெல்லாம் வைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ரெண்டு முகவைகளுக்கும் இடையில ஏன் அந்த பஞ்சோ அல்லது மரத்தூளை வைப்போம்ங்கிறத நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். சோ அதை வச்சுட்டு என்ன செய்வோம்னா அதை வச்சுட்டு என்ன செய்வோம்னு சொன்னா நம்ம வந்து ஒரு மூடியால் என்ன செஞ்சிருவோம்னா இந்த மேற்பரப்பை ஒரு மூடியால் என்ன செஞ்சிருவோம் மூடிடுவோம். இந்த மேற்பரப்பை ஒரு மூடியால மூடிடுவோம். அந்த மூடியில ரெண்டே ரெண்டு துளைகளை வச்சு ஒரு துளையில ஒரு கலக்கியும் இன்னொரு துளையில என்ன செய்யப்படும்னா ஒரு வெப்பமானியும் என்ன செய்யப்படும் வைக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு இதுல வந்து இது வந்து கலக்கி இது வந்து வெப்பமானி. சரியா? உள்ளுக்கு என்ன செய்யப்படும் இந்த NaOH கரைசலும் உள்ளுக்கு இந்த NaOH கரைசலும் அதே மாதிரி HCl கரைசலும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு தேவையான விடயத்தை மட்டும் இதில் எழுதி விடுறேன். மற்ற விடயத்தை நார்மலா நம்ம வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பரிசோதனைய எப்படி செய்யறாங்கிற விடயம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு எது தேவையோ அதை நான் வந்து போர்டில் எழுதி விடுவேன். இப்ப சும்மா என்ன செய்யறேன்னு சொன்னா வாசிச்சு கொள்றேன். இது எப்படி செய்யறாங்கன்னா இந்த பரிசோதனைய ஒரு 500 மில்லிலிட்டர் HCl கரைசலையும் ஒரு 500 மில்லிலிட்டர் HCl கரைசலை எடுத்து உபகரண அமைப்பின் சிறிய முகவையில அந்த HCl கரைசலை போடுறாங்களாம். எவ்வளவு? 500 மில்லிலிட்டர் HCl கரைசலை இந்த சிறிய முகவைக்குள்ள போட்டு அதுல என்ன செய்யறாங்க அந்த HCl கரைசலுக்குள்ள 500 மில்லிலிட்டர் NaOH சேர்க்கிறாங்க. ஏன்னா NaOH HCl தானே தாக்கிகள். NaOH HCl தான் தாக்கிகள். அதை என்ன செய்யறாங்கன்னா சேர்க்கிறாங்க. ஓகே. முதலாவது டெஸ்டுக்கு அந்த 500 மில்லிலிட்டரை போடும்போது போட்டுட்டு என்ன செய்வோம்னு சொன்னா இந்த வெப்பமானி இருக்கு தானே அந்த வெப்பமானியை வச்சு ஒரு வாசிப்பு இருக்கும். அந்த வாசிப்பு தான் என்னவா இருக்கும்னா T1 இருக்கும். அந்த வாசிப்பை T1 குறித்து சொல்றாங்க. அதுதான் ஆரம்ப வெப்பநிலை. இதான் ஆரம்பத்துல இருந்த வெப்பநிலை. ஏன் இந்த HCl டெஸ்டிங் இருக்கும் போது ஒரு வாசிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா HClோட NaOH சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு வெப்ப சக்தி மாற்றமும் ஏற்படும் தானே. சோ அதுக்காக டெஸ்டிங் HCl மட்டும் இருக்கும்போது ஒரு ஆரம்ப வெப்பநிலை இருக்கும். அதுக்கப்புறம் NaOH சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கலக்கி இருக்கு தானே இந்த கலக்கியால என்ன செய்வோம்னு சொன்னா நல்லா கலக்குவோம். இந்த கலக்கியால NaOH-ஐயும் HCl என்ன செய்வோம்னா கலக்குவோம். எதுக்காக இந்த இடத்துல கலக்கி இருக்குன்னா இதுதான் உங்களுக்கு தேவை. எது தேவையோ நான் அதை எழுதி விடுவேன். கலக்கி என்னத்துக்கு இருக்குன்னா இந்த திரவம் முழுவதும் சீரான அதாவது ஒரே வெப்பநிலையை பேணுவதற்காக இந்த கலவை முழுவதும் ஒரே வெப்பநிலையை பேணுவதற்காக இந்த கலவையில இருக்க எல்லா இடத்துலயுமே NaOH-ஐயும் HCl-ஐயும் கலந்ததுக்கு அப்புறம் கலவையில எல்லா இடத்துலயுமே ஒரே வெப்பநிலை இருக்கணுங்கிறதுக்காக கலவை முழுவதும் சீரான வெப்பநிலையை பேண இந்த கலக்கியை வச்சு என்ன செய்வோம்னா வெப்பநிலையை பேன்றதுக்காக இந்த கலக்கியை வச்சு என்ன செய்வோம்னா நல்லா கலக்கும். சோ கலக்கிற தொழிற்பாடு இதாக என்ன செய்யப்படும் இருக்கும். ஓகேவா? சோ முதலாவது வந்து T1ங்கிறது HCl மட்டும் இருக்கும்போது T2ங்கிறது என்னவா இருக்கும் அந்த HCl கரைசலுக்குள்ள NaOH சேர்த்ததுக்கு அப்புறம் வர அந்த இறுதி வெப்பநிலையாக இருக்கும். ஓகேவா? இப்ப வெப்பநிலை மாற்றம் எப்படி காங்குவோம்? வெப்பநிலை மாற்றம் T2ல இருந்து T1 கழிப்பதன் மூலம் வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை
வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை T2ல இருந்து T1 கழிப்பதன் மூலம் பெறப்படக்கூடியதாக இருக்கும். கரைசலிட திணிவு எம்மா, கரைசலிட திணிவு என்னன்னு சொல்றாரு, கரைசலின் திணிவை எம்முன்னு சொல்றாரு. வெப்பநிலையில ஏற்பட்ட மாற்றத்தை காங்க தெரியும். அதே மாதிரி கரைசலிட தன்வெப்ப கொள்ளளவு சொல்றாங்க. கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு சொல்றாரு. கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவை சீன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த 3 கரையங்களையும் வச்சுக்கொண்டு இந்த கரைசலின் திணிவு, வெப்பநிலை ஏற்பட்ட மாற்றம், கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு ஆகிய 3 கரையங்களையும் வச்சுக்கொண்டு இங்க ஏற்பட்ட வெப்ப சக்தி மாற்றத்தை என்ன செய்ய போறோம், துணிய போறோம். இதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த இடத்துல ஏற்பட்ட வெப்ப சக்தி மாற்றத்தை, அதாவது இந்த இடத்துல NaOH HCl தாக்கம் வரும்போது அந்த இடத்துல ஒரு வெப்ப சக்தி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் தானே. அந்த வெப்ப சக்தி மாற்றத்தை அவதானிக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல உருவான வெப்பம் என்ன செய்யக்கூடாது, வெளியில போகக்கூடாது. அந்த இடத்துல உருவான வெப்பம் வெளியில போகக்கூடாது. அப்படி வெளியே போயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு வெப்பத்துல மாற்றம் வெப்ப சக்தியில மாற்றம் ஏற்பட்டு நம்மளால அவதானிக்க முடியாது தானே. ஆகவே இந்த இடத்துல வெளியாகிற வெப்பம் என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த இடத்துல வெளியாகிற வெப்பம் வெளியே போகக்கூடாது, வெளியில போகக்கூடாது, வெளியில என்ன செய்யக்கூடாது, வெளியாகிற வெப்பம் போகக்கூடாது. அப்படி போகாம இருக்கிறதுக்காக என்னென்ன செஞ்சு வச்சிருக்கோம்னா, இந்த இடத்துல மூடியால செஞ்சிருக்கோம், மூடி இருக்கோம். இது வந்து எஸ்ஏல அடிக்கடி கேட்பாங்க. இந்த இடத்துல மூடியால என்ன செஞ்சிருக்கோம், மூடி இருக்கும். அதே மாதிரி இதன் சுற்றுப்புறத்துல பாருங்க, பஞ்சு அல்லது மரத்தூளை போட்டு என்ன செஞ்சிருக்கோம், காவலிட்டு வச்சிருக்கோம். பஞ்சு அல்லது மரத்தூள் போன்ற வெப்பத்தை கடத்தாது. இந்த பஞ்சு அல்லது மரத்தூள் என்ன செய்யாதுன்னா வெப்பத்தை கடத்தாது. அதாவது இங்க இருக்க வெப்பத்தை சூழலுக்கு என்ன செய்யாது, கடத்தாது. ஆகவே உள்ளுக்கு என்ன செய்யப்படும், வெளியாக உருவாகின வெப்பம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வெப்பத்தை வெளியில கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக நம்ம மூடியான மூடி இருக்கும். அதே மாதிரி இந்த பஞ்சு அந்த மரத்துல போட்டு அது அந்த சுற்றுப்புறத்தை என்ன செஞ்சிருக்கும், ஒரு காவலி பதார்த்தத்தால இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல கலைக்கு என்னத்துக்கு இருக்கும், கலைக்கு என்னத்துக்கு இருக்கும்னா அந்த கலவை முழுவதும் ஒரு சீரான வெப்பநிலை என்பதற்காக என்ன செய்யப்படும், கலக்கி காணப்படக்கூடியதாக இருக்கும். கலக்கி இருக்கக்கூடியதாக என்ன செய்யப்படும், இருக்கும். கலக்கி காணப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த 3 கணியங்களையும் இந்த பரிசோதனை மூலம் நம்ம என்ன செஞ்சு கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். என்னென்ன கணியங்கள், கரைசலின் திணிவு, கரைசலின் வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம், அதே மாதிரி கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு. இது 3ஐயும் என்ன செஞ்சு கொண்டோம், இவங்க கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சு கொண்டு இந்த பரிசோதனை அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போறோம், வெப்ப சக்தி மாற்றத்தை துணியக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அந்த வெப்ப சக்தி மாற்றத்தை எப்படி துணிவோம்னா, வெப்ப சக்தி மாற்றம், வெப்ப சக்தி மாற்றத்துக்கான குறியீடு Q. அந்த Qவை எப்படி துணிவோம்னா அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. Q சமன் mc தீட்டா. Q சமன் mc தீட்டா. ஓகேவா? இந்த இடத்துல எம்ங்கிறது என்னன்னு தெரியும், கரைசலின் திணிவு. எம்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும், கரைசலின் திணிவத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எம்முங்கிற இடத்துல சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கரைசலின் திணிவத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா கரைசலின் திணிவத்தை நம்ம என்ன சொல்லக்கூடியதாக இருக்கும், எம்முன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல எம்முங்கிறது என்னது, கரைசலின் திணிவு. இது கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு. தீட்டாங்கிறது கரைசலில் ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றமாக இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த கரைசலின் ஏற்பட்ட வெப்ப சக்தி மாற்றத்தை நம்ம எப்படி துணிய போறோம்னா இதுக்கு சில எதிர்கோள்களை எடுப்போம். என்ன எதிர்கோள்கள்னா, இப்ப இந்த கரைசலின் திணிவு இருக்கு தானே, அந்த கரைசலின் திணிவை காண்கிறதுல சில எதிர்கோள்களை எடுப்போம். கரைசலின் திணிவை காண்கிறதுல சில எதிர்கோள்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா நம்ம எடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன எதிர்கோள்கள்னா உங்களுக்கு தெரியும், அடர்த்தி சமன்
அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவாக இருக்கும். இதே இந்த இடத்துல திணிவு வேணுமாக இருந்தா என்ன செய்யலாம், இந்த அடர்த்தி ரோவை கனவளவால, அடர்த்திங்கிறது ரோ, திணிவுங்கிறது எம், கனவளவுங்கிறது வி. ஆகவே இந்த திணிவு வேணும்னா இந்த ரோவை கனவளவால பெருக்கிவிட்டா சரிதானே, கனவளவால பெருக்கிவிட்டா சரி. முதலாவது எடுகோல் பார்க்க போறோம். எடுகோல் 1. அந்த எடுகோல் என்னதுன்னு சொன்னா, இந்த இடத்துல கரைசலின் திணிவு தான் எனக்கு வேணும். இது கரைசலின் திணிவு. அப்ப இது என்னவா இருக்கணும், கரைசலின் கனவளவாக இருக்கணும். இது என்னவா இருக்கணும், கரைசலின் கனவளவாக இருக்கணும். இது என்னவா இருக்கணும், என்னவா இருக்கு, கரைசலின் திணிவாக என்ன செய்யப்படுது இருக்கு. ஆகவே இது என்னவா இருக்கணும், கரைசலின் அடர்த்தியாக இருக்கணும். கரைசலின் அடர்த்தியாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம எடுக்கிற எடுகோல் என்னன்னா, இந்த கரைசலின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமம்னு சொல்லி என்ன செய்வோம்னா எடுப்போம். கரைசலின் அடர்த்தி வந்து இது ஒரு எடுகோல், சும்மா நம்ம எடுக்கிறது. நீரின் அடர்த்திக்கு சமம்னு சொல்லி என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா எடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நீரின் அடர்த்தி எவ்வளவுன்னு சொன்னா, நீரின் அடர்த்தி எவ்வளவுன்னு சொன்னா 1 கிராம் சென்டிமீட்டர்ல சொன்னா 1 கிராம் சென்டிமீட்டர் -3, அல்லது மீட்டர் கணக்குல சொன்னா 1 கிலோகிராம் மீட்டர் -3 ஆக என்ன செய்யப்படும் இருக்கும். 1 கிராம் சென்டிமீட்டர் -3 அல்லது 1 கிலோகிராம் மீட்டர் -3 ஆக என்ன செய்யப்படும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துல கரைசலின் அடர்த்திக்கு பதிலா யார் அடர்த்தியை போடலாம், நீரின் அடர்த்தியை போடக்கூடியதாக இருக்கும். நீரின் அடர்த்தி எவ்வளோ, 1 கிராம் சென்டிமீட்டர் -3 அல்லது 1 கிலோகிராம் மீட்டர் -3. இது சரி. கரைசலின் கனவளவை பார்த்தோம்னா, கரைசலின் கனவளவு எனக்கு தெரியும். அந்த கரைசல்ங்கிறது யார் யாரை உள்ளடக்கியது, ஒன்னு HCl 500 சென்டிமீட்டர் கனமும், அதே மாதிரி 500 மில்லிலிட்டர், அதே மாதிரி NaOHங்கிறது 500 மில்லிலிட்டர். மொத்தமா எத்தனை மில்லிலிட்டர், இந்த கரைசல் மொத்தம் எத்தனை மில்லிலிட்டர், 1000 மில்லிலிட்டர். உங்களுக்கு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, 1 சென்டிமீட்டர் கனம்ங்கிறது 1 மில்லிலிட்டருக்கு சமம்னு சொல்லி, 1 சென்டிமீட்டர் கனம்ங்கிறது 1 மில்லிலிட்டருக்கு சமம்னு சொல்லி. ஆகவே இந்த இடத்துல கரைசலின் கனவளவுக்கு பதிலா நான் என்னத்த போடலாம், 1000 மில்லிலிட்டருக்கு பதிலா சென்டிமீட்டர் கணத்தை என்ன செய்யலாம் போடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மில்லிலிட்டரும் சென்டிமீட்டர் கனமும் எப்படி இருக்கும், ஒன்றுக்கொன்று சமமாக என்ன செய்யப்படும், காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்க என்ன போடலாம், 1000 சென்டிமீட்டர் கணக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், போடக்கூடியதாக இருக்கும். ஸோ கனவளவு சரி. கரைசலின் அடர்த்தியாக என்ன போடுவான், இந்த இடத்துல சென்டிமீட்டர் கணம் தானே இருக்கு. ஆகவே இங்க இருக்க நீரின் அடர்த்திய 1 சென்டிமீட்டர் கணத்துல குறிப்பிடலாம் அல்லது மீட்டர் கணத்துல குறிப்பிடலாம். இங்க இருக்கிறது என்னத்துல இருக்கு, சென்டிமீட்டர் கணத்துல இருக்கு. ஸோ அதையும் நான் என்ன செய்யறேன், சென்டிமீட்டர் கணத்திலேயே போடுறேன். ஸோ இது எதுக்காக போட்டேன், கரைசலின் திணிவுக்காக என்ன செஞ்சிருக்கேன் நான் போட்டிருக்கேன். அடுத்து என்னத்தை போடணும், கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு போடணும். எடுகோல் நம்பர் 2 என்னதுன்னா, எடுகோல் 2 என்னதுன்னா, அந்த கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு சமன் நீரின் தன்வெப்ப கொள்ளளவு. அந்த கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு எதுக்கு சமமாக இருக்கும்னு எடுக்கணும்னா, நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமமாக இருக்குன்னு இருக்கும். ஓகேவா, நீரின் தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவுனா 4200. இந்த இடத்துல 2வது எடுகோல் கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவு சமம்னு சொல்லி. வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னது, இறுதி வெப்பநிலையிலிருந்து ஆரம்ப வெப்பநிலை கழிக்கிறது. சோ இவ்வாறான தரவுகளை ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த பரிசோதனையில இருந்து பெற்று நம்ம என்ன செய்வோம்னா, இந்த பரிசோதனையில இது எல்லாத்தையும் பெருக்கி வர்றது என்னவா இருக்கும்னா, இந்த பரிசோதனை ஏற்பட்ட வெப்ப சக்தி மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, இதுல நீங்க விளங்கிக் கொள்ளணும், அந்த வெப்ப சக்தி வெளியில போகாம இருக்கிறதுக்காக என்னென்ன செஞ்சோம், அதே மாதிரி கலக்கி என்னத்துக்காக இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இந்த வெப்ப சக்தி மாற்றத்தை காண்றதுக்காக நம்ம இருக்கிற எடுகோள்கள் என்னன்னு, அதே மாதிரி இந்த கியூவை என்னென்ன விதத்துல காரணங்கிற விடயத்தை நீங்க என்ன செய்யணும்னா விளங்கி
சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. சோ அப்படியாக இருந்தா நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, இதை கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்க வெளியே நிற்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, இத அப்படியே நிப்பாட்டி தேவையான எல்லா விடயங்களையும் நோட் பண்ணி கொண்டுங்க. நம்ம என்ன செய்வோம், இதை அழிக்கிறேன். அதெல்லாம் நோட் பண்ணி எழுதலாம் தானே. சின்ன சின்ன விடயங்கள் தான். எழுதிட்டு கேள்விகளுக்கு போனோம்னா நம்ம பிரிச்சு விளையாடலாம் கேள்விகள். ஒரு உதாரண கேள்வி ஒண்ணு எழுத போறேன். அந்த உதாரண கேள்வியை நான் வாசிக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. உம்மிடம் 50 சென்டிமீட்டர் கனா ஒரு உதாரண கேள்வி ஒண்ணு எழுத போறோம். உதாரண கேள்வி என்னதுன்னா, உம்மிடம் ஒரு வினா எழுதி கொள்ளுங்க. உம்மிடம் 50 சென்டிமீட்டர் கனம் HCl-ம் 50 சென்டிமீட்டர் கனம் யார் இருக்கா, HCl இருக்காரு. அதே மாதிரி 50 சென்டிமீட்டர் கனம் HCl-ம் அதே மாதிரி 50 சென்டிமீட்டர் கனம் NaOH கரைசலும் தரப்பட்டுள்ளது. இவ்விரு கரைசல்களதும் ஆரம்ப வெப்பநிலை இவ்விரு கரைசல்களதும் ஆரம்ப வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை 30 பாகேசியா. அதே மாதிரி இறுதி வெப்பநிலை சொல்றாங்க, 34 பாகேசியம். ஓகே, வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினா என்ன கேட்டிருக்காருன்னா, NaOH-க்கும் HCl-க்கும் இடையே நடைபெறும் தாக்கத்தை சமப்படுத்தி எழுதுக. முதலாவது கேள்வி, NaOH-க்கும் HCl-க்கும் இடையே நடைபெறும் தாக்கத்தை சமப்படுத்தி எழுதுக. ஒரு தாக்கத்தை சமப்படுத்தி எழுதும் போது அங்க பௌதிக நிலைகள் கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்கணும். ஓகேவா? பௌதிக நிலைகள் குறிப்பிட்டிருக்கணும். ஓகே. இரண்டாவது, மேற்படி தாக்கத்தில் ஏற்பட்ட வெப்ப சக்தி மாற்றத்தை கணிக்க சொல்லியிருக்காரு. வெப்ப சக்தி மாற்றம்ங்கிறது என்னது? Q சமன் mc தீட்டா. எம்முங்கிறது என்னது? எம்முங்கிறது என்னது? ஓகேவா? ஓகே. திணிவை பார்ப்போம். முதலாவது திணிவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கரைசல் கனவு எவ்வளோ? 100 சென்டிமீட்டர் காணோம். அதோட என்ன செய்வோம், 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 என்ன செய்வோம், பெருக்கி விடுவோம். இது கரைசலின் திணிவு, இது நீரின் அடர்த்தியாக இருக்கும். ஸோ முன்னுக்கு இருக்க அந்த பெஸ்ட்டுக்கே நான் என்ன செஞ்சிருப்பேன், அதை விளங்கப்படுத்தியிருப்பேன். ஸோ இதை பெருக்கினா என்ன செய்யப்படும், இது சென்டிமீட்டர் மைனஸ் 3யும் இந்த சென்டிமீட்டர் கனவும் வெட்டுப்பட்டா எவ்வளவு வரும், 100 கிராம் வரக்கூடியதாக இருக்கும். இதை திணிவும் 100 கிராம் வரக்கூடியதாக இருக்கும். ஆனா நான் பெஸ்ட்டுக்கு சொல்லும் போது, பெஸ்ட்டுக்கு அந்த கேள்வி செய்யும் போது ஒரு சின்ன விடயத்தை மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, அங்க நான் ஒரு திணிவு வந்துச்சு தானே, அந்த திணிவை என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா 1000-ஆல பிரிச்சிருக்கணும். எதுக்காக 1000-ஆல பிரிக்கணும்னா, இந்த இடத்துல இந்த திணிவுட நீ சர்வதேச நியம அளவு வந்து கிலோகிராம். ஸோ பெஸ்ட்டுக்கு இருக்க அந்த இதையும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. அந்த சின்ன விடயத்தையும் என்ன செய்யுங்க, ஒருக்கா கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா திணிவு அளவுல நியம அளவு கிலோகிராம். இந்த இடத்துல கரைசலின் கனவளவு, இந்த இடத்துல வரது கரைசலின் அடர்த்தி. ஆனா கரைசலின் அடர்த்தியை நீரின் அடர்த்திக்கு சமம் எடுப்போம். இந்த சென்டிமீட்டர் கனவும் இந்த சென்டிமீட்டர் மைனஸ் தெரியும், பெருக்கப்படும் போது அருகில் கூட்டப்படும் தானே, 3 கூட்டப்பட்டா 0 ஆயிரும். ஆகவே இந்த இடத்துல 100 கிராம். அதை என்ன செய்யணும், 1000-ஆல பிரிச்சா அது என்னவா மாறும், கிலோகிராமுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ முன்னுக்கு இருக்கிறதுலயும் 1000-ஆல பிரிக்கணும். அதை நோட் மாதிரி போடுறேன். சோ நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா அதை என்ன செஞ்சுக்கணும், மாத்தி கொள்ளணும்.
ஓகேவா? சோ அதே மாதிரி சீங்கிறது என்னது? கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு. அந்த கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு யாருக்கு சமம்னு சொல்றாங்க? நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமம்னு சொல்றாங்க. அது வந்து எடுகோல். வெப்பநிலை மாற்றங்கள் என்னது? இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிச்சு விட்டா என்ன செய்யப்படும்? வெப்பநிலை மாற்றமாக இருக்கும். சோ இதை சுருக்கி விட்டு என்ன செய்யப்படும்? இந்த தாக்கல் இதுக்கான இடம் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ இவ்வளவு தான் என்ன சொன்னா ரசாயன தாக்கங்கள் வெப்ப விளைவுகிற பாடத்துல இருக்க முக்கியமான விடயங்கள். சோ இதை வச்சு விட்டு இப்ப நம்ம என்ன செய்வோம்னா கேள்விகளுக்கு நோக்கி போவோம். கேள்விகள்ல நம்ம படிக்காத சரி ஒரு விடயம் வந்திருக்கான்னு சொல்லி என்ன செய்யுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கதைப்போம். ஓகேவா? கேள்விகளுக்கு போவோம். கேள்விகளுக்கான டியூட் உங்களுக்கு வழங்கப்படும். கேள்விகளுக்கான டியூட் உங்களுக்கு வழங்கப்படும். அதுல பிரச்சனைகள் இல்லை. ஸோ கொஞ்சம் இருங்க, பேப்பர் கொஞ்சம் அது வரைக்கும் நீங்க நோட் பண்ணுங்க. பேப்பர் கொஞ்சம் நான் பார்க்குறேன். இந்த பேப்பர் எடுத்து கொண்டிருக்கேன்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரன். பேப்பர் நமக்கு வரப்போகுது. ஓகே, இது பேப்பர் மத்த போன்ல இருந்து வர்றதுக்கு லைட்டா சொன்னீங்க. ஓகே, 2015. ஓகே, முதலாவது கேள்வி. 2015 மத்த 2015 21 கேள்வி, அது வேற ஒரு தலைப்போட வாருது. அதை கடைசியா பார்ப்போம். சரி, பார்த்துருவோமே. 2015 21வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? HCl கரைசலுடன் ஒரு மோல் NaOH, அதாவது HCl கரைசலோட NaOH தாக்கம் ஒருதான். இதுல NaClலும் H2Oவும் வருதான். HCl கரைசல், அதாவது ஐதான HCl கரைசலுடன் 1 கிராம் NaOH தாக்கம் வரும்போது 1 கிராம் NaOH தாக்கம் உற்றா. HCl கரைசலோட 1 கிராம் தாக்கம் உற்றா. இது வந்து சிம்பிளான கேள்வி வந்துட்டான். 1 கிராம் தாக்கமுற்றா 1.47 கிலோ ஜூல் சக்தி வருதான். இப்ப ஒரு மோல் தாக்கமுற்றா எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் NaOH மூலத்திணிவு எவ்வளோ? சோடியம் 23, ஒட்சிசன் 16, ஹைட்ரசன் 1. மொத்தமா கூட்டி விட்டா எத்தனை வரும்? 40 வரும். 1 கிராமுக்கு 1.47 கிலோ ஜூல்னா ஒரு மூல்ல எத்தனை இருக்கும்? ஒரு மூல் எண் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இது ஒன்றாகணும்னு சொன்னா திணிவு மூலர் திணிவு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சோ மூலர் திணிவு 40 தான், திணிவு எவ்வளவா இருக்கும்? 40 தான் இருக்கும். ஆகவே ஒரு மூல் எவ்வளவு இருக்கும்? 40 கிராம். 1 கிராமுக்கு 1.47னா 40 கிராமுக்கு எவ்வளவு வரும்? 1.47 40 பெருக்கிவிட்டா சீக்கிரம் இதை வரும். ஓகேவா? சோ இது இந்த பாடம் இல்ல, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கணித்தல் கேள்வி ஒன்று தான். என்னது இதெல்லாம் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த வினாவை பாருங்க. 2015 22வது கேள்வி, 2015 22வது கேள்வியை பார்ப்போம். மேற்குறிப்பிட்ட கூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ரசாயன தாக்கத்துடன் தொடரப்பட்ட சரியான சக்தி வரைபடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது, இது என்ன தாக்கம்? வெப்பம் வெளியே போகுது. ஆகவே என்ன தாக்கம்? புறவெப்ப தாக்கம்ங்கிறத விளங்கி கொள்ளணும். புறவெப்ப தாக்கம்ங்கிறத விளங்கி கொள்ளணும். முதலாவது விளங்கி கொள்ள வேண்டிய விடயம். அது புறவெப்ப தாக்கமாக இருந்தா தாக்கிகளுக்கு சக்தி கூட, விளைவுகளை விளைகிறத விளங்கி கொள்ளணும். இதுக்கு ஒரு சக்தி மட்ட வரைபடம் வரைகிறதாக இருந்தா இதுக்கு ஒரு சக்தி மட்ட வரைபடம் வரைகிறதாக இருந்தா தாக்கிகள் மேல வர
விளைவுகள் கீழே வர தாக்கிகள்ல இருந்து விளைவுகளுக்கு என்ன செய்யப்படும்? தாக்கப்போடு வரும். இப்படி பார்த்தா முதலாவது விடை மிக பொருத்தமாக உள்ளது. ஓகே, அடுத்து 2019 30வது கேள்வி. 2019 30வது கேள்வி. C2H4 சக 3 ஆக்சிஜன் தாக்கமுற்று 2 CO2 சக 2 H2O சக 1400 கிலோஜூல். ஓகேவா? சோ முதலாவது அந்த கேள்வி வந்து அது வந்து பார்த்தோம்னா இந்த பாடத்தோட தொடர்புப்பட்ட கேள்வியில அது வந்து ஒரு கழித்தல் கேள்வி ஒண்ணு. சோ அதை நம்ம விட்டுருவோம். 31வது கேள்வியை பாருங்க. இதோட தொடர்புப்பட்ட கேள்விதான். உங்களுக்கு என்ன விளங்கி கொள்ளணும் இதுல இருந்து? வெப்பம் எங்க வருது? விளைவுகள் பக்கம் வருது. ஆகவே இது வந்து என்ன தாக்கம்? புற வெப்ப தாக்கம். ஆகவே தாக்கிகள் பக்கம் தான் என்னவா இருக்கும்? சக்தி கூடவா இருக்கும். தாக்கிகள் யாரு? C2H4 சக 3 ஆக்சிஜன். விளைவுகள் பக்கம் சக்தி குறைவா இருக்கும். விளைவுகள் யாரு? 2 H2O. தாக்கிகள் என்ன செய்யப்படக்கூடியதாக இருக்கும்? விளைவுகளாக மாறக்கூடியதாக இருக்கும். எத்தனாவது விட பொருத்தமாக இருக்கும்? 2வது விட பொருத்தமாக இருக்கு. 2வது விட பொருத்தமாக இருக்கும். அடுத்து 2020 வந்திருக்க 31வது கேள்வி. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஒரு வண்ணமிலத்துக்கும் வன்மூலத்துக்கும் இடையே நடைபெற தாக்கம். NaOH ஒரு வன்மூலம், HCl ஒரு வண்ணமிலம். ரெண்டுக்கும் இடையே நடைபெற தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம்னு உங்களுக்கு தெரியும். இந்த தாக்கத்துல NaCl சக H2O உருவாகும். இந்த டெல்டா H என்னவா இருக்கும்? மைனஸாக இருக்கும். இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம். அதுக்கு மேலதிகமாக என்ன தாக்கம்? நடுநிலை தாக்கம். நடுநிலை தாக்கம்னு சொல்லி நம்ம எதில் படிச்சிருப்போம்? நடுநிலை தாக்கம்னு சொல்லி நம்ம என்னத்துல பார்த்தோம்? அமிலமூல உப்புல பார்த்தோம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் ரசாயன தாக்கங்கள் வெப்பநிலையில வந்திருக்க MCQ வினாக்களாக இருக்கும். ஓகேவா? சிம்பிளான விடயங்கள். அந்த இடையில கல்குலேஷன் வந்ததை பார்த்து நான் படிச்சுக்கலன்னு நினைக்காதீங்க. அந்த கல்குலேஷன் பாடத்துல அதுல அந்த டியூப்லையும் என்ன செய்யப்படும் வரும். அப்ப பார்ப்போம். இப்ப ரசாயன தாக்கங்கள் எப்ப விளைவு மட்டும் தான் செய்வோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ்ஐக்கு வருவோம். எஸ்ஐக்கு வந்தா 2016 6வது எஸ்ஐயை பாருங்க. Fe2O3 சக ஏங்கிற ஒரு சேர்வை சக கற்கரி வெப்பத்தை வழங்குறாங்க. இரும்பு என்ன செய்யப்படுது? உருவாகக்கூடியதாக இருக்கு. ஓகேவா? எனக்கு என்ன தெரியும்? இங்க வெப்பம் வழங்கப்படுது. டெல்டாங்கிறது என்ன? வெப்பத்தின் மூலம் பிரிவடையுது. அதாவது வெப்பத்தை வழங்கி என்ன செய்யறாங்க? பிரிவடைய செய்யறாங்க. ஓகேவா? இரும்பை பிரித்தெடுக்கும் போது ஏயில் நடைபெறும் ரசாயன தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா? வெப்பத்தை வழங்குறாங்க. வெப்பத்தை வழங்குனா அந்த தாக்கம் என்னவா இருக்கும்? அந்த தாக்கம் என்னவா இருக்கும்? ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்கும். அகவெப்ப தாக்கமாக என்ன செய்யப்படும் இருக்கும். அகவெப்ப தாக்கத்தை பொறுத்தளவுக்கு அங்க யாரும் சக்தி கூடவா இருக்கும்? விளைவுகள் பக்கம் சக்தி கூடவா இருக்கும். யாரை விட? தாக்கிகளை விட சக்தி கூடவா இருக்கும். தாக்கிகள்ல இருந்து விளைவுகளுக்கு அம்புக்குறி போகும். ஓகேவா? நீங்க எழுதும் போது அங்க இருக்க தாக்கிகள் எதுவோ அந்த தாக்கிகள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல எழுதணும். விளைவுகள் எதுவோ விளைவுகள் என்ன செய்யப்படணும்? மேல எழுதக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா? சிம்பிளான கேள்விகள். சிம்பிளான கேள்விகள். ஸோ அதே மாதிரி வந்து ஓகே, 2017 பாருங்க. 2017வது ஆண்டு கேள்வி. 2017ஆம் ஆண்டு கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, NaOH, HCl ஆகிய கரைசல்கள் 100 மில்லிலிட்டர் வீதம் எடுத்து HCl 100 மில்லிலிட்டர் இருக்கிறாங்களா? அதே மாதிரி NaOH 100 மில்லிலிட்டர் இருக்கிறாங்களா? 100 மில்லிலிட்டர் எடுத்து காவலியான ஒரு பாத்திரத்தில் அவற்றை கலக்கும் போது கலவையின் வெப்பநிலை 5 பாகைசியாக கூடியிருக்கு. அதாவது வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவா இருக்கு? 5 பாகைசியாக இருக்கு. ஏன்னா 5 பாகைசி தானே கூடியிருக்கு. மாற்றம்ங்கிறது ஒரு கூட்டளவு அல்லது குறையிற அளவு. முதலாவது NaOH-க்கும் HCl-க்குமான தாக்கத்தை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த தாக்கம் பாருங்க. உங்களுக்கு நான் பார்த்தே என்ன செஞ்சிருப்பேன்? நான் எழுதுறத பார்த்தே அமிலமூலம் உப்புல இருந்து இந்த பாடம் வரைக்கும் நான் எழுதுறத பார்த்தே என்ன செஞ்சிருக்கோம்? உங்களுக்கு பாடமாகி இருக்கும்.
ஓகே. அடுத்தது, மேற்குறித்த தாக்கத்தின் போது இடம்பெற்ற வெப்ப மாற்றத்தை கணிக்க கியூவை கணிக்க சொல்றாங்க. Q7 MC தீட்டா. எம் எப்படி கணிப்பான்? கரைசலின் கனவளவு 200 மில்லி லிட்டர். மில்லி லிட்டர்னா என்னது? ஒரு மில்லி லிட்டர்ங்கிறது ஒரு சென்டிமீட்டர் கனத்துக்கு சமம்னு பார்த்திருப்போம். ஆகவே இது 200 சென்டிமீட்டர் கனம். அத திரவத்தின் அடர்த்தி, நீரின் அடர்த்தியால பெருக்கிவிட்டா என்னன்னு வரும்? 200 கிராம்னு வரும். அத 1000ஆல பிரிச்சா அது என்ன மாறும்? கிலோகிராமா மாறும். சி, கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவு சமம் இருக்கும். வெப்பநிலை ஏற்பட்ட மாற்றம் 5 அடுத்தது, மேற்குறித்த இதை பெருக்கிவிட்டா விட செய்யப்படும் வரும். பெருக்கிவிட்டா விட செய்யப்படும் வரக்கூடியதாக இருக்கும். மேற்குறித்த NaOH-க்கும் HCl-க்கும் இடையிலான தாக்கத்தின் போது வெப்ப மாற்றத்தை துணிவதற்கு எடுத்த எடுகோள் கேட்கிறாங்க. என்ன எடுகோள்? கரைசலின் அடர்த்தி நீரின் அடர்த்திக்கு சமம். அதே மாதிரி கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமம்னு சொல்லி 2 எடுகோள்கள் தான் இருக்கும் எடுத்திருக்கோம். ஓகே, நீங்க நிப்பாட்டி என்ன செய்யலாம்? எழுதிக்கொண்டு போகலாம். 2018 6ஆவதுல பி பார்ட் கேள்வி பாருங்க. 2018 6ஆவதுல பி பார்ட் கேள்வி பாருங்க. C2H4 சக 5O2 3CO2 சக 4H2O சக 2200 கிலோஜூல் வெப்பம். முதலாவது அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமான? வெப்பம் வெளியே போகுது. ஆகவே இந்த தாக்கம் என்னவா இருக்கும்? ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கும். வெப்பம் வெளியே போனா அந்த தாக்கம் விளைவுகள் பக்கம் வெப்பம் வந்தால் என்னவா இருக்கும்? புறவெப்ப தாக்கமாக இருக்கும். இதுக்கு ஒரு சக்தி மட்ட வழிபாடத்தை வரைய சொன்னா புறவெப்ப தாக்கத்தை பொறுத்தளவுக்கு யார் கூடவா இருப்பா? தாக்கிகள் என்ன செய்வாரு? தாக்கிகள் இருக்க சக்தி கூடவா இருக்கும் விளைவுகள்ல இருக்கிறத விட. ஆனா தாக்கிகள்ல இருந்து விளைவுகளை நோக்கி அம்புக்குறி இருக்கும். தாக்கிகள் விளைவுகளை நோக்கி அம்புக்குறி இருக்கும். ஓகேவா? அடுத்தது, 2020ஆம் ஆண்டு 6ஆவதுல பி பார்ட்டை செய்ய பாருங்க. ஏங்கிறது ஒரு வண்ணமிலமாக இருக்கும், அதே வேளை பி ஒரு வன்மூலமாகும். ஏக்கும் பிக்கும் நடைபெறும் தாக்கத்தின் மூலம் NaCl உருவாகுதான். இது அமில மூலம் முப்பளையும் பார்த்திருப்போம் இந்த கேள்வி. இதென்ன செகண்ட் பார்ட்டை பாருங்க. ஏக்கும் பிக்கும் நடைபெறும் தாக்கத்துடன் தொடர்பட்ட வெப்ப மாற்றத்தை துணிவதற்கு தயார் செய்த ஒரு உருப்படி காட்டப்பட்டிருக்காங்க. இவ்வொழுங்கமைப்பில் வெப்ப இழப்பை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் உத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வெப்ப இழப்பை குறைப்பதற்காக என்ன இருக்கு? வெப்ப காவிடப்பட்ட ஒரு பாத்திரம் என்ன செஞ்சிருக்காங்க? இரவு போட்டிருக்காங்க. வெப்ப காவிடப்பட்ட பாத்திரம் என்ன செஞ்சிருக்காங்க? வெப்பத்தை ஏன்னா வெப்ப சக்தி மாற்றத்தை துணியும் போது அந்த NaOH HCl தாக்கம் வரும்போது உருவாகின அதை வெளியாகிற வெப்பம் என்ன செய்யணும்? அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம்? வெப்ப சக்தி மாற்றத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கும். வெளியே போனுச்சுன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? நம்மளால வெப்ப சக்தி மாற்றத்தை கணிக்க முடியாது. சோ அதனாலதான் நம்ம பார்த்தோம், அந்த சிறிய முகவைக்கும் பெரிய முகவைக்கும் இடையில என்ன செஞ்சிருப்போம்? அந்த மரத்தூள் அல்லது பஞ்சு போன்ற வெப்ப காவலி பதார்த்தங்களை வச்சிருப்போம். அல்லது இந்த இடத்துல பாருங்க, வெப்ப காவிடப்பட்ட பாத்திரத்தை என்ன வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூடியால மூடி இருக்கிறது என்ன செய்யுது? வெப்ப இழப்பை குறைப்பதற்காக உறுதியாக இருக்கும். ஓகேவா? இவ்வொழுங்கமைப்பில் ஏற்படும் வெப்ப இழப்பை மேலும் குறைப்பதற்கு மேற்கொள்ளத்தக்க ஒரு நடவடிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. மேலும் குறைப்பதற்கு என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு மூடியால என்ன செய்யலாம்? மூடலாம். இந்த இடத்துல பாருங்க, இதுல மூடியால மூடி இல்லை. இதுல பாருங்க மூடியால என்ன செஞ்சிடல? மூடி இல்லை. சோ மூடியால என்ன செய்யலாம்? மூடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்தது, சமசெறிவுகளை கொண்ட அமில கரைசல் ஏயில் இருந்தும் மூலக்கரைசல் பியில் இருந்தும் 50 சென்டிமீட்டர் கனம் வீதம் எடுத்து ஒவ்வொன்றிலையும் இருந்து என்ன செய்யறாங்களாம்? 50 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறாங்களாம். 50 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறாங்களாம். 50 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறாங்களாம். ஏற்படும் வெப்பநிலை வித்தியாசம் 10 பாகிசியம். 5வது கேள்வி, HCl 50 சென்டிமீட்டர் கனமும் NaOH 50 சென்டிமீட்டர் கனமும் எடுக்கிறாங்களாம். வெப்பநிலை மாற்றம் எவ்வளவா? ஒண்ணு அதிகரிப்பு அல்லது குறைவு 10 பாகிசியம். சரியா? முதலாவது என்ன கேள்வி கேட்கிறாங்க? கேள்வி என்னது? வெப்பநிலை வித்தியாசத்தை துணிவதற்கு பெற வேண்டிய வாசிப்புகள் நானு. வெப்பநிலை வித்தியாசத்தை எப்படி காண்போம்? ஒன்று இறுதி வெப்பநிலை வாசிப்பு எடுப்போம். அதாவது NaOH HCl கலந்ததுக்கு அப்புறம் வாசிப்பு. ஆரம்ப வாசிப்பு என்ன செய்வோம்? இருப்போம். அதாவது இறுதி வாசிப்பும் இருக்க வேண்டிய வாசிப்புகள் என்னன்னா இறுதி வாசிப்பு, அதே மாதிரி ஆரம்ப வெப்பநிலை வாசிப்பு. இறுதி வெப்பநிலை வாசிப்பு
அதே மாதிரி ஆரம்ப வெப்பநிலை வாசிப்பு. சின்ன சின்ன விடயங்கள் தான். வெப்ப மாற்றத்தை துணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெப்ப மாற்றத்தை துணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு யூஸ் எம்சி பீட்டா. எவ்வளோ கரைசலின் திணிவு எவ்வளோ 100 சென்டிமீட்டர் கனம். அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3 100 கிராம்னு வரும். அதை 1000ஆல பிரிப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு கொடுக்காட்டி கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு கொடுக்காட்டி என்ன செய்யணும்? கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமம்னு எடுப்போம். அப்படி கொடுத்துருந்தா அந்த கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, 10 பாகசி 10 பாகசி பெருக்கிவிட்டு என்ன செய்யப்படும்? விட வரக்கூடியதாக இருக்கும். 6வது கேள்வி, ஏக்கும் பிக்கும் இடையே நடைபெற தாக்கத்துல சக்தி பட்ட வரைபடம், அதாவது NaOH-க்கும் HCl-க்கும் இடையே நடைபெற தாக்கம் இதுக்கான சக்தி மட்ட வரைபடத்தை கேட்டிருக்காங்க. இது என்ன தாக்கம்? ஒரு புரோப தாக்கம். புரோப தாக்கமாக யாருக்கு சக்தி கூடவா இருக்கும்? தாக்கிகளுக்கு. NaOH-க்கும் HCl-க்கும் கூடவா இருக்கும். NaCl H2O காட்டிலும் தாக்கிகள் என்ன செய்யப்படும்? விளைவுகளாக மாறக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சோ இதோட நம்ம ரசாயன தாக்கங்களை வெப்ப விளைவுகளை பாடம் எது படிப்பிச்சனும் அந்த கணித்தல்கள் மட்டும் இதாயிட்டு, மற்றபடி எதை படிப்பிச்சனோ அது மட்டும் தானே இருக்கு கேள்வியாக வந்திருக்கு. சோ இந்த பாடத்துக்கான வீடியோ எடுத்து நீங்க படித்தது உங்களுக்கு எப்படியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாயின் பண்ண விருப்பமா இருந்தா ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? கடைசி கட்டம் வரைக்கும் பாஸ் பேப்பர் அதே மாதிரி சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம தேவையான எல்லா யூனிட்டும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க என்ன செய்யலாம்? படிச்சு கொள்ளக்கூடியதாக